தீபாவளியை செலிப்ரேட் பண்ண போறீங்க? இந்த ஜெனரேஷன்ஸ் எதெல்லாம் மிஸ் பண்றாங்க உங்க ஜெனரேஷன்ல இருந்ததுக்கு? நான் உண்மையை சொல்லிடுவேன். உண்மையதாங்க சொல்லுங்க. நானும் ரொம்ப ஒன்று கிடையாது. என்ன மனுஷன் ஒரு 90s பீரியட்லாம் பாத்தீங்கன்னா தீபாவளினா ஒரு மாசம் முன்னாடி கலக்கும். இப்போலாம் அந்த சவுண்ட் அது கேட்கறது கிடையாது. ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அந்த பூண்டு வெடி எல்லாம் போட்டு சரியான அலப்பறை கொடுப்போம். அவங்களே லீவ் விடுங்க அப்படின்ற அளவுக்கு. ஓ, நீ அப்படி வரியா? நோ எக்ஸைட்மெண்ட். அந்த 2 days எப்படி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு தான் இருக்கே தவிர என்ஜாய் பண்ணலான்றது சுத்தமா மைண்ட்ல இல்ல. என்னமாடா நீ? ஆக்சுவலா சின்ன வயசுலனா தீபாவளினாலே ஒரு Dress பட்டாசு. ஆக்சுவலி வந்து முன்னாடியே தீபாவளிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற கான்செப்ட்லாம் இருக்கும். இப்போ எனக்கு வந்து கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் தீபாவளி, தலை தீபாவளி, அதனால சோ எக்ஸைட்டடா இருக்கேன். நான் என்ன பண்ணுவேன் பெருமானே? இல்ல சின்ன வயசுல நீங்க வெடியெல்லாம் போட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்க. வயசாக அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாமே போயிட்டு அவ்வளவுதான். வயசாச்சு. பட்டாசு வெடிக்கிறது தான் மெயினே தீபாவளினா. அதுக்கப்புறம் ட்ரெஸ் ஒரு 1 week சோலி முடிச்சு. தீபாவளினாலே ஒரு ஜெகஜோதியான நாள். காலங்காத்தால எந்திரிச்சு தலைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு அந்த இட்லி கறி குழம்பு சாப்பிடுற சுகம் இருக்கே அப்பப்பப்பப்பா. ஒரு மாசத்துக்கு முன்னாடியே ட்ரெஸ் எடுத்து வச்சு நமக்கு தோணும் போதெல்லாம் பீரோவை திறந்து அதை எடுத்து பார்த்து ரசிச்சுட்டு இருப்போம். நம்ம வீட்டுல தான் அதிகமா வெடி வச்சிருக்காங்கன்றதை கெத்து காட்டுறதுக்காக பக்கத்து வீட்டுல இருக்கிற குப்பையெல்லாம் நம்ம வீட்டு முன்னாடி எடுத்துட்டு வந்து போடுவோம். பெரிய நடிகர்களோட படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும். அந்த டிக்கெட்காக ரொம்ப நாள் காத்திருந்திருப்போம். அதுவும் இல்லாம எண்ட் ஆஃப் த டேல ஒரு சரவெடியை போட்டு முடிச்சுட்டு மீதி இருக்க பட்டாசு எல்லாம் கார்த்திகை தீபத்துக்குன்னு எடுத்து வைப்போம். ஆனா இப்ப இருக்கிற நாட்கள்ல தீபாவளிக்கான அந்த எக்ஸைட்மெண்ட்டே இல்லாத மாதிரி இருக்கு. மக்கள் இதை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த ஜெனரேஷன்ல வந்து அந்த தீபாவளிக்கான எக்ஸைட்மெண்ட்டே இல்லாத மாதிரி இருக்கு. இந்த ஜெனரேஷன்ஸ் எதெல்லாம் மிஸ் பண்றாங்க உங்க ஜெனரேஷன்ல இருந்ததுக்கு? நான் உண்மையை சொல்லிடுவேன். உண்மையதாங்க சொல்லுங்க. நானும் ரொம்ப ஒன்று கிடையாது. பட் ஒரு 90s பீரியட்லாம் பாத்தீங்கன்னா தீபாவளினா ஒரு மாசம் முன்னாடி கலக்கும். ஒரு மாசம் தீபாவளினா சந்தோஷமா இருக்கும். எப்ப தீபாவளி வரும், எப்ப பட்டாசு வெடிப்போம்னு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கும். நாங்க 1 month 2 months முன்னாடியே வந்து கிராக்கர்ஸ்லாம் வாங்கி அப்பயே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போலாம் அந்த சவுண்ட் எதுவுமே கேட்கறது கிடையாது. தீபாவளிக்கு சின்ன வயசுலனா லீவ் விடுவாங்கன்னே வெயிட் பண்ணுவோம். எல்லா கிராக்கர்ஸும் வாங்கி வச்சுட்டு லைக் அப்பெல்லாம் இந்த பூண்டு வெடியெல்லாம் வரும் ரைட். ஸோ ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அந்த பூண்டு வெடியெல்லாம் போட்டு சரியான அலப்பறை கொடுப்போம். அவங்களே லீவ் விடுங்க அப்படின்ற அளவுக்கு. ஒரு இயர் ஃபுல்லாவே நம்ம அதுக்காக வெயிட் பண்ண அந்த ஃபீல் வந்து அந்த 1 month கொடுப்பாங்க. ஆனா பட் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அது ரொம்ப கேஷுவல் டே மாதிரி இருக்கு. ஆமா, அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 1 மாசம் 2 மாசம் முன்னாடியே நாங்க எப்போ தீபாவளி வரும்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம். இப்பெல்லாம் அப்படி இல்லை. தீபாவளினா ஒரு 2 நாள் முன்னாடியே ட்ரெஸ் எடுக்கிறோம், அப்படியே போயிடுது, சிம்பிளா போயிடுது, அவ்வளவுதான். இப்ப நாங்க எங்களால லீவும் கேட்க முடியாது. பிகாஸ் ஒர்க் பண்றோம். 2 days தான் லீவுன்ற மாதிரி ஒரு பாலிசி வந்துருச்சு. ஸோ நோ எக்ஸைட்மெண்ட். அந்த 2 days எப்படி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு தான் இருக்கே தவிர என்ஜாய் பண்ணலான்றது சுத்தமா மைண்ட்ல இல்லை. அப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. பசங்களும் எந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் எதுவுமே இல்லாம தான் இருக்காங்க. ஏதோ ஒரு சாதாரண நாள் மாதிரி தான் தீபாவளியும் போயிட்டு இருக்குது அவங்களுக்கும். ஆக்சுவலா சின்ன வயசுலனா தீபாவளினாலே ஒரு ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்றது தான் மெயினான கான்செப்டே இருக்கும். ட்ரெஸ் பட்டாசு. ஸோ அது ஒரு ஏஜ் ஆக 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 என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டடீஸு, நம்ம லைஃப்ல நெக்ஸ்ட் என்னென்ன பண்ண போறோம் அப்படின்ற அந்த தாட்லயே இது எல்லாமே நம்மளுக்கு வந்து தீபாவளி தானே, இதை விட முக்கியமான மேட்டர்லாம் நெக்ஸ்ட் நம்ம ஃபேஸ் பண்ணணும், அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுவோமே தவிர இதை நம்ம விட்டுருவோம். ஸோ அதனால அந்த இது வந்து மாறும் அப்படின்னு நான் என்னோட தாட்டு. இந்த ஜெனரேஷன் தீபாவளி வந்து ஒன்லி அந்த மூவி ரிலீஸ் பாக்குறாங்க, அதுக்கப்புறம் மொபைல் தான், இல்ல ரீல்ஸ் போடுறதுல மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. மற்றபடி என்ஜாய் பண்றாங்களா எனக்கு தெரியல. ஆனா இப்ப இருக்க எல்லாருமே வந்து டே டு டே என்ஜாய் பண்ணி இருக்கிறதுனால மேபி அது தெரியலையோ அப்படிங்கறத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் இன்னைக்கு தீபாவளி இருக்கிற டைம் கூட அந்த டைம் இது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பசங்களுக்கு வந்து இந்த ஏன்னா எல்லாமே ஃபிளாட் ஆயிடுச்சு இல்ல. நம்ம அப்போதான் புது ட்ரெஸ் எல்லாம் எடுப்போம். இப்போலாம் வாரத்துக்கு இல்ல மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி நியூ ட்ரெஸ் எடுக்கிறனால அது ஒன்றும் பெருசா நியூ ட்ரெஸ்ன்றது ஒரு ஃபீல் இல்லை. தீபாவளினா சின்ன வயசுல என்ன அப்பா ட்ரெஸ் எடுத்து தருவாங்க, அப்பா வெடி வாங்கி தருவாங்க, எல்லாமே அவங்கள நோக்கியே இருக்கும். நம்மளே சம்பாதிக்கும் போது எதுக்கு இதெல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கணுன்ற மாதிரி தான் வருது. இப்போ நிறைய சம்பளம் வாங்குறவங்க அவங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த என்ஜாய்மெண்ட்டோட இருப்பாங்க. கம்மியாக சம்பளம் வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா அந்த என்ஜாய்மெண்ட் கம்மியாக இருக்கும். ஏன்டா தீபாவளி வருதுன்னு நினைப்பாங்க நிறைய பேர். நாங்க வந்து அந்த பட்டாசு வெடிக்கிறது தான் மெயினே தீபாவளினா. அதுக்கப்புறம் ட்ரெஸ் ஒரு 1 week முன்னாடியே வாங்கிடுவோம். இப்போ வந்து லாஸ்ட் மினிட்ல போயிட்டு தான் வாங்குறோம். இல்ல சின்ன வயசுல நீங்க வெடியெல்லாம் போட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்க. அது இருந்துச்சு. வயசாக அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாமே போயிட்டு அவ்வளவுதான்.
அப்புறம் பண்டிகை நம்ம செலிப்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஒரு பெரிய ஃபன் கிடையாது அதான். ஆனால் நான் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் எப்படி தீபாவளி பழைய காலத்தில் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் பண்ணுவோம். புத்தாடெல்லாம் எடுத்து சுடிதார்லாம் போட மாட்டோம், பாவாடை தாவணி அந்த மாதிரி போட்டு பட்டாசெல்லாம் இது பண்ணிட்டு நல்லா சந்தோஷமாக இருப்போம். அன்னைக்கு வீட்லேயே அந்த அதிரசம் முறுக்கு என்னதான் கடையில் நம்ம ஸ்வீட் வாங்கினாலும் நம்ம வீட்டில் அந்த ரவா லட்டு அதிரசம் முறுக்கு இதெல்லாம் பண்ணுறது, சோமாசு இதெல்லாம் பண்ணிட்டு பசங்க எல்லாமே ஜாலியாக இருக்கும். தீபாவளி செலிப்ரேஷன் பண்றது பட்டாசு வெடிக்கிறத தாண்டி அந்த தீபாவளி டைம்ல கூட நிறைய பேர் ஃபுட் எடுத்துக்காமலாம் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது அது அந்த தீபாவளி வேற மாதிரி இருக்கும் தான் என்னோட இது. ஜஸ்ட் சொல்லணும், மெசேஜ் சொல்லணும்னு சொல்லிட்டு பண்ணோம்னா அது இன்னும் நல்லா இருக்கும். ஒருத்தவங்க ஸ்மைல் பார்க்கும் போதே அது ஒரு ஹாப்பினஸ் நமக்கு கிடைக்கும். இப்ப நாங்க எங்களோட ஜெனரேஷன் எல்லாமே போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு ரீல்ஸ் அது இப்போ அந்த மாதிரி இருக்கு. ஆனால் நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு பூச்செடியோ ஒரு மரத்தை பார்த்து ஒரு கோவிலுக்கு போனோம்னா ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போம். அந்த தீபாவளி இதுவே அவ்வளோ இதுவாக கொண்டாடுவோம், எல்லாம் குடும்பத்தோடு இருக்கிற மாதிரி. இப்போ எனக்கு வந்து கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் தீபாவளி, தலை தீபாவளி, அதனால ஸோ எக்ஸைட்டடாக இருக்கேன். ஆக்சுவலி வந்து முன்னாடியே தீபாவளிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற கான்செப்ட்லாம் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அது அன்னைக்கு ஒரு நாள் முன்னாடியே நிறைய பிளான் பண்ணுவோம். இது சாப்பிடணும், நான்வெஜ் நிறைய சாப்பிடும். இன்னைக்கு எல்லா நாளும் நான்வெஜ் சாப்பிட்டாலும் தீபாவளிக்கு ஸ்பெஷலாக ஒன்றும் கிடையாது. என்கிட்ட என்ன டப்பாஸ் இருக்கோ என் ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பேன், அவங்ககிட்ட என்ன இருக்கோ மாற்றி மாற்றி ஷேர் பண்ணி ஒரே பாக்ஸில் போட்டு ரோட்டில் அழகாக ஜாலியாக எல்லா குழந்தைங்களும் நாங்கள் எல்லாம் விளையாட்டுன்னு இருக்கோம். அது ஒரு ஜாலியாக ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ தீபாவளி மாதிரியே இருக்க மாட்டேது. அது நம்ம எடுத்துக்கிற ஒவ்வொரு இதுதான். ஆனால் இது வருஷம் ஒரு வாட்டி தான் வரும். கண்டிப்பாக தீபாவளி பொங்கலுக்குலாம் எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். ஓகே, ஐ எம் ஃப்ரம் மலேசியா. நான் பிறந்தது மலேசியா, எங்கள் அப்பா பிறந்தது மலேசியா தான். பட் அங்கேயும் இங்கேயும் பார்த்தா ப்ரைஸ் அண்ட் ஷாப்பிங் அப்படின்னா ஜஸ்ட் டி நகர் சென்னை வெரி பெஸ்ட்டான ஒரு இடம். இந்த ஜெனரேஷன் கிட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் உங்க ஜெனரேஷன்ல இருந்த ஃபன்னை மிஸ் பண்றாங்க நீங்க உங்களுக்கு தோணுதா? ஆமா கண்டிப்பா. இப்பெல்லாம் எனி டைம் மொபைல் தானே இருக்காங்க. தீபாவளினா அது அது முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ரிலேஷன் வீட்டுக்குலாம் சொந்தக்கார வீட்டுக்குலாம் போவோம், அது கொஞ்சம் நல்லா ஜாலியா இருக்கும். இப்போ அப்படிலாம் இல்லை. இப்போ வந்து ஜென்ரேஷனுக்கு எல்லாமே தீபாவளி ஃபெஸ்டிவல்ஸ் எதுவுமே கிடையாது. எல்லாம் 24 hours ஃபோன். இப்போ என்னன்னா ஃபோன் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி தீபாவளி வாழ்த்துன்றது ஒரு வீட்டுக்கு போட்டு இன்வைட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பலகாரம் ஷேர் பண்ணுவோம். அப்புறம் வாழ்த்து வந்து நேரடியாக போய் சொல்கிறதுக்கும் இப்போ ஃபோனில் டெக்ஸ்ட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுறதும், அது இல்லாமல் எதாக இருந்தாலும் டைரெக்டாக போய் வாக்கின் பண்ணி அவங்ககிட்ட போய் அவங்க வீட்டில் இன்வைட் பண்ணுறது, அது ஒன்றும் ஒரு பெரிய மரியாதை கொடுக்குற வருது. மற்றபடி இந்த டி நகரில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் தீபாவளியோட இந்த தீபாவளி நல்லா ஃப்ரீயாக இருக்குது. இந்த நியூவாக அந்த பாலம் ஓப்பன் பண்ணதுனால பப்ளிக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. வண்டியில் வந்து பார்க்கிங் பண்ணிட்டு போகலாம். அந்த அளவுக்கு டி நகரில் நல்லா வசதியாக இருக்குது. டென்ஷனாக இருக்கு, பீடி இருக்கா? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.